ஆந்திராவை ஒரு தமிழன் ஆள முடியுமா? தெலுங்கானாவை ஒரு தமிழன் ஆள முடியுமா? கர்நாடகாவை ஒரு தமிழன் ஆள முடியுமா? கேரளாவை ஒரு தமிழன் ஆள முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி தமிழன் அல்லாத பிறமொழி வந்தேரிகள் எப்படி தமிழனை ஏமாற்றி ஆள முடிகிறது? அதற்கு காரணம் இந்த திராவிடம் என்ற போலியான பிறமொழி வந்தேரிகளின் சித்தாந்தமே. அந்த சித்தாந்தத்தில் தமிழர்கள் மயங்கி கிடப்பதுதான். திராவிடத்தையும் ராமசாமி நாயுடு என்ற வடுகனின் முகத்திரையை கிழிக்காமல், திராவிடம் என்ற போலி முகத்திரையை கிழிக்காமல் இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழர் கழகம் என்று வைத்து கொண்டால் அதில் தமிழர்கள் மட்டுமே தலைமை ஏற்க முடியும், தலைமை பண்பு வைக்க முடியும், ஆளுமை செலுத்த முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த ஒரு இனம் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு பெயர் அல்லாத ஒரு பொதுவான ஒரு திராவிடம் என்ற பெயரை வைத்து கொண்டால் அதில் தமிழர்களை ஏமாற்றி பிறமொழியாளர்கள் அதில் தலைமை ஏற்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இந்த திராவிடம் என்ற இந்த போலி அயோக்கிய சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு சித்தாந்தம் இங்கே உருவாக்கப்பட்டு அரசியல்படுத்தப்பட்டு சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளாக தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றனர்.